ஒரு சிலர் இருப்பான் சார், கோவிலில் சும்மா உருண்டு உருண்டு கும்பிடுவாங்க, பயங்கர ஆன்மீகவாதியாக இருந்திருப்பாங்க, பஜன்லாம் கலந்துக்கிடுவாங்க, கோயிலுக்கு விடாமல் நடப்பாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக கோயிலுக்கு போகிறது, வார வாரம் போகிறது, அஷ்டமி நவமி போகிறது, கிருத்திகை ஆடி போகிறது, இப்படி அது ஒரு ப்ரொசீஜராக வச்சு ஃபாலோ பண்ணுவாங்க. திடீர்னு பேக் ஃபயர் ஆகி அபோட் டன்னில் திரும்ப பாருங்க, இங்கே சாமியை கும்பிட மாட்டேன், கோயிலுக்கே வர மாட்டேன், அந்த சாமி என்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு என்னம்மா சாமி இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஏலே நான் உனக்கு இதெல்லாம் பண்ணி தரேன்டான்னு சொல்லிட்டு அது இல்லை நான் சொல்லலைன்னு பொய் சொன்ன மாதிரி சாமி என்னை ஏமாத்திருச்சும்மா. அதாவது நம்ம ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு அங்கே போகிறோம், அது நமக்கு தகுதியானதா தகுதி இல்லாததாங்கிறத ஆண்டவன் டிசைட் பண்ணி நம்ம பிராப்த கர்மா என்ன இருக்குது ஜாதகத்தில் அதுக்கான பிராப்தம் இருந்ததுன்னா தூக்கி கொடுப்பார். இல்லைன்னா நம்ம எதிர்பார்ப்பு பெருசாக வச்சுக்கிட்டு போய் ஐயா நான் பிரியாணி சாப்பிட்றேன்னு போகிறேன் ஹோட்டலுக்குள்ளே, அங்கே இல்லைன்ட்டான்னா நம்ம தான் பிரியாணி எதிர்பார்த்து போனோமே தவிர அவன் தர்றேன்னு ஒன்றும் இதெல்லாம் வாக்குறுதி எல்லாம் கொடுக்கல. அது மாதிரி தான் கோயிலில். அதனால் நீங்கள் போய் இதை வேண்டானா அதை எதையுமே வேண்ட வேண்டியதில்லை, எப்பா நல்லா பார்த்துக்கப்பான்னு மட்டும் சொல்லிட்டு வந்தாலே போதும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படியான சூழ்நிலை, அதாவது இறை நம்பிக்கைக்கு எதிரான மனோநிலை அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா, குரு ராகு சேர்ந்திருந்தா அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வரும். 5ஆம் இடத்த அதிபதி வக்ர நீசமாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். 12ஆம் இடத்துல குரு ராகு சேர்ந்துருந்துச்சுன்னா அவங்க ஒரு காலத்தில் மிகுந்த பக்திமானாகவும் பிற்காலத்தில் பயங்கர டென்ஷன் பார்ட்டியாகவும் அதுக்கு எதிரானதாகவும் மாறிடுவாங்க.